அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது கும்பராசியில் தான் இந்த கிரகணமே ஏற்படும் போது. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், சனியுடைய வீடு, சூரியன் ராகு கன்ஜங்ஷன். மெயினாக ரத்தம் கவனமாக பார்த்துக்கணும். நம்பிக்கை துரோகங்கள் நண்பனினால் ஏற்படும். ரொம்ப க்ளோஸுங்க சார், அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவன் தான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து வீட்டில் அவங்களாம் பார்க்குறான், நான் இல்லாத அப்படி தான் அவன் தான் பார்க்குறான். கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கிரகணம் நிறைய இடத்துல குரு பார்வையில் இருக்காது. அப்போ கிரகணம் குரு பார்வை இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணம் குரு பார்வையே இல்லை. சரியான அடி உண்டு. மார்ச் வந்து நடக்கக்கூடிய கிரகணம் வந்து படு மோசமாக இருக்கும். கும்பராசினியர்கள், இந்த கும்பராசினியர்களுக்கு சூரிய கிரகணம் டைம்ல என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? அதாவது ஒரு முகத்துக்கு 2 துருவங்கள் இருக்குன்னு சொன்ன மாதிரி கும்பராசிக்கு வந்து 50% நல்லது நடக்கும், 50% கெட்டது நடக்கும். ஓகே, நான் சொல்றது ரொம்ப மினிமலா சொல்றேன். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது கும்பராசியில தான் இந்த கிரகணமே ஏற்படும் போது. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், சனியுடைய வீடு, சூரியன் ராகு கன்ஜங்ஷன். மெயினாக ரத்தம் கவனமாக பார்த்துக்கணும். ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகிறது, சில பேருக்கு ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறது, சில பேருக்கு லாங் ட்ராவலில் ப்ராப்ளம் கொடுக்கறது, நம்பிக்கை துரோகங்கள் நண்பனினால் ஏற்படும். ரொம்ப க்ளோஸுங்க சார், அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவன் தான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து வீட்டில் அவங்களாம் பார்க்குறான், நான் இல்லாத அப்படி தான் அவன் தான் பார்க்குறான், இல்லை எங்கள் அக்கா தான் பார்க்குறாங்க, எங்கள் அண்ணன் தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, உங்கள் எந்த ஒரு ஆங்கிளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் என்னென்னா இந்த சூரியன் ராகு கன்ஜங்ஷன் எப்படி ஏற்படுதுன்னா மெயினாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. அதாவது அந்த வேலையே போகிற அளவுக்கு, அந்த பதவியே போகிற அளவுக்கு, அரஸ்டார் அளவுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். காராகார சிக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காராகார தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா தூக்கி உள்ள போட்டுருவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மெயினாக எந்த அரசியலும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நான் சொல்றது உலகெங்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவுடைய தொழிலை வழி வழியாக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இந்த 4 கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. நம்பிக்கை துரோகத்தினால் வீழடிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது கும்பத்துக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நிறைய பேருக்கு தலையில் பிரச்சனை, சில பேருக்கு கண்ணு பிரச்சனை, சில பேருக்கு மூத்த பையனோட ஹெல்த்தில் பிரச்சனை, சில பேருக்கு தாத்தா பிரச்சனை, அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். ராகுன்னா சின்ன கட்டி மாதிரிலாம் வருது இல்லையா, சர்ஜரி, அடி வலி ஜாஸ்தியாக இருக்கும். அதை இன்னைக்கு கொத்தி பெருசாக்குற மாதிரி 2 தடவை பண்ணுற மாதிரி. அது குரு பார்வையில் இருக்கனால பெருசாகாமல் இருக்கும். நான் அதை வந்து சொல்ல முடியும். குருவே இல்லைன்னு வைங்க, கிரகணம் நிறைய இடத்துல குரு பார்வையில் இருக்காது. அப்போ கிரகணம் குரு பார்வை இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணம் குரு பார்வையே இல்லை. சரியான அடி உண்டு. மார்ச் வந்து நடக்கக்கூடிய கிரகணம் வந்து படு மோசமாக இருக்கும். இந்த சூரிய கிரகணம் பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தேவையுடைய குரு வக்கரமாக இருந்தாலும் சில இடங்கள்ல எதிர்த்து தான் நமக்கு நல்லது நடக்கணும்னா எதிர்த்து தான் நடக்கும். அதனால உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஆனால் இந்த டைம் பீரியட் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாமல் கோவப்படுறது, சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம நான் தாங்கிற மாதிரி ஒரு ஜோன் போகிறதுங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். யார் யாருக்கெல்லாம் நல்லது இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அவங்களுக்குலாம் நல்லது இருக்கும். மெயினான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைம் பீரியட்ல. உங்க ஹெல்த்தும் சரி, உங்க பையனோட ஹெல்த்தும் சரி, குடும்பத்தை ரத்தபந்த உறவுகளோட ஹெல்த்தும் சரி கவனமா இருக்கும். ஓகே சார், 50% நல்லது நடக்கும், 50% வந்து பிரச்சனைகள் வரும். நீங்க பேசின ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மட்டும் தான் சார் சொல்லியிருக்கீங்க. வந்து எங்களுக்கு வந்து எந்த நல்லதுமே நடக்காதா அப்படின்ற ஒரு நல்லது நடக்குமா, அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான்மா. சூரியன் ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது வெளிநாடுல இருக்கிறவங்க நல்லா இருக்கும். வெளிநாட்டுல தொழில் பண்றான், என்னோட பார்ட்னர் வந்து வேற ஊருக்காரன், இல்லை நான் குஜராத்ல இருக்கேன், மகாராஷ்டிராவில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், இப்போ நான் இருக்கிறதே வந்து சைனாவில் இருக்கேன், ஹாங்காங்கில் இருக்கேன்னா அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சூரியன் ராகு கன்ஜங்ஷன் வந்ததுனாவே பொதுவாக ஃப்ளைட்டு பைலட்டு யார் இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் பிரச்சனை தான் வரும். பார்வை பலம் கொடுக்கறதுனால ஏதோ இடத்துல நமக்கு பணம் வரும். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆரோக்கியம், ஹெல்த்து, உங்கள் மைண்டு, நிம்மதி, இது நாளையுமே தொலைக்கிற மாதிரி இருக்கும் 2 மாதத்துக்கு. சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது, என்ன பண்ணலாம்னு. அதாவது நெகட்டிவ் மட்டும் சொல்றது அஸ்ட்ராலஜி கிடையாதுமா. ஜோதிஷம் அப்படிங்கிறது சாஸ்திரமே பரிகாரம் சொல்றதும். அந்த ஸ்தான பரிகாரம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெயினா வந்து இந்த கொள்ளு தானம் பண்ணலாம். கொள்ளுல ஒரு சாதம் பண்ணி ஒரு 10 பேருக்கு இல்லை 9 பேருக்கு நீங்க தானம் பண்ணா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால மேபி பசங்களுக்கு தானம் பண்ணலாம். உங்க பசங்க இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் அன்னைக்கு டேட்டு கொள்ளு சாதம் மாதிரி பண்ணி தானம் பண்ணினா சூப்பராக செட் ஆகும், தைரியமாக இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து
ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது. அதுக்குள்ளே ஃபுல்லாக எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கருப்பாக அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேலே அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமாக மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயா கிரகத்தில் மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்போ நடக்க போகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டதான் ஐ திங்க் யூஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாதம் சாலிடாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 months அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்குது. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்டரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களாக இருக்கலாம், கண்டங்களாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினாக அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா மெயினாக. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லையும் பிரதிபலிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிசிலி அதில் மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். சிசிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அடுத்த 3 மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.